நல்லா ப்ராடாக இருக்குது, சீட் குஷன் எல்லாம் ஓகே தான். ஆனால் அப்படி பார்த்தா தெரியுதா, உள்ளே இருக்க இந்த பிளாஸ்டிக்கு இங்கே பாருங்கள், ஸோ இந்த பிளாஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஆகும். இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக், கண்டிப்பாக சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நான் சொல்லுவேன். சீட்டு குஷன் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ஒரு சீட் கவர்லாம் அமுங்கி இந்த பிளாஸ்டிக்கே உள்ளே போச்சுன்னா அது ஓட்டல் இன்ட்ரெஸ்ட் வரதில்லை. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதா, இது எதுக்கு பங்களா மாதிரி வாயி ஈஸியாக நம்ம எதாவது வச்சோம்னா ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஈஸியாக இதில் நம்ம எது வச்சாலும் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அந்த அளவுக்கு கேப் இருக்குங்க இதில். ஸோ இது ஒரு நெகட்டிவ். ஸோ இது ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ங்க. செகண்ட் நெகட்டிவ், இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் ஓகே தான், இந்த பிளாஸ்டிக் எல்லாம் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஆனால் பிடிக்காத எனக்கு ஒரு விஷயம், அதிகமாக எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, பக்கத்தில் வாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், ஃபிட் அண்ட் ஃபினிஷு ஒன்றுமே கிடையாதுங்க. பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணாலே எழுதா இதாச்சுங்களா, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல நல்லா டைட்டாக உட்காந்துருக்கா, அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது, இந்த இடத்துலலாம் பாருங்கள் கேப். இதெல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கேப். இது உள்ளே போயிருக்கா, அப்படியே இது வெளியே வந்திருக்கு. இது உள்ளே போயிருக்கா, அப்படியே இது வெளியே வந்திருக்கு. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அதே மாதிரி இந்த ஹெட்லைட்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கண்ணாடி தெரியுதா, இந்த இடத்துல அந்த கண்ணாடி தெரியலையா, அந்த கண்ணாடி என்ன கண்ணாடினா இந்த ஹெட்லைட்டோட கண்ணாடி தாங்க, அந்த ஹெட்லைட்டோட கண்ணாடி தாங்க அது. होगा बहुत अच्छे जाएंगे दो वीडियो बता दो वीडियो में सारा काम ले. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஃபிட் அண்ட் ஃபினிஷும் நல்லா கொடுத்துருக்கலாமே. ஓலாங்கிற இவ்வளோ பெரிய கம்பெனி இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிக்கும் இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நீங்கள் நல்லா கொடுத்துருக்காமே, எங்களுக்கு மட்டும்தான் இப்படி கொடுக்குறீங்களா, ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் இந்த மாதிரி கொடுக்குறீங்களா, அது ஒரு மிகப்பெரிய டவுட் வருது. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்லட்டுமா, இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல இருந்து தான் வெறும் 1.5 கிலோமீட்டருங்க ஓலா கம்பெனி. நான் நிற்கிறது போச்சம்பள்ளியில் தாங்க. இங்கேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஓலா கம்பெனியே பார்த்துடலாம். உள்ளெல்லாம் விட மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் கம்பெனி இந்த வண்டி அங்கேருந்து ப்ரொடக்ஷன் ஆனது தான். நான் நம்ம போச்சம்பள்ளியில் தான் இருக்கேன் இப்போது, கட்கரில்.